வீட்டுல பெருந்தொல்லையா இருக்கிற எல்லா எலிகளையும் நம்ம வீட்டுல இருந்து ஒரே நைட்ல ஓட ஓட எப்படி விரட்டுறதுதான் பார்க்க போறோங்க. ஒரு பவுல் எடுத்துக்கங்க. இதுல நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாங்க. கோதுமை மாவுல செய்யக்கூடிய எல்லா உணவுமே எலிகளுக்கு ரொம்பவே விருப்பமான உணவுங்க. இப்போ அடுத்ததா இதுல நம்ம மாத்திரை சேர்க்க போறோங்க. நான் காலாவதியான மாத்திரை தான் எடுத்திருக்கேங்க. டோலோ 650 இருக்கு இல்லையா, அதுதான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாத்திரையை நம்ம ஒரு கட்டிங் போர்டு அடியில வச்சுட்டு அதுக்கு மேல ஒரு நியூஸ் பேப்பர் வச்சுக்கலாங்க. வச்சுட்டு அதுல இந்த மாதிரி மாத்திரையை வச்சுட்டு இந்த நியூஸ் பேப்பரை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு சுத்தியல் அல்லது ஒரு இடிக்கல வச்சு நம்ம இதை நல்லா தட்டி பவுடர் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த டேப்லெட் நல்லா எஃபெக்டிவா இருக்குங்க. எலி மறுபடியும் நம்ம வீட்டு பக்கம் வரவே செய்யாது, தலை தெறிக்க ஓடிடும். அடுத்ததா இதுல நம்ம ஷாம்பு சேர்க்க போறோம். நீங்க என்ன பிராண்ட் ஷாம்பு யூஸ் பண்றீங்களோ எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. கிளினிக் பிளஸ், பேண்டின், என்ன ஷாம்புனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுல ரொம்ப அதிகமாலாம் தேவைப்படாதுங்க. இந்த மாதிரி ஒரு சொட்டு அளவுக்கு நீங்க சேர்த்தீங்கனாலே போதுங்க. நாட்டு சக்கரை இருக்கு இல்லையா, அதுதான் எடுத்திருக்கீங்க. இந்த நாட்டு சக்கரை எலிகளுக்கு ரொம்பவே விருப்பமான உணவு. ஒயிட் சுகரை விட இந்த மாதிரி பிரவுன் சுகர் தான் நல்லா எஃபெக்டிவா இருக்குங்க. வெள்ளை சக்கரை விட நாட்டு சக்கரை வாசனை நல்லா ஈர்த்து எலி கண்டிப்பா இதை சாப்பிடும். இதுல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கங்க. தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கங்க. குழம்பு மிளகாய் தூள் சேர்க்காதீங்க. குழம்பு மிளகாய் தூளை விட தனி மிளகாய் தூள் தான் நல்லா எஃபெக்டிவா இருக்கும். இதுல ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தீங்கனாலே போதுங்க. இப்போ அடுத்ததா ஒரு ஸ்பூனை வச்சு இது எல்லாத்தையுமே ஒன்னோட ஒண்ணு நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்ததா இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்திக்கு மாவு பசைவோம் பாத்தீங்களா, அது போல நம்ம பசஞ்சு எடுத்துக்கலாம். இது போல குட்டி குட்டியா நம்ம பால் மாதிரி ரவுண்ட் ஷேப்ல நீங்க நல்லா உருட்டி எடுத்துக்கங்க. இப்ப அடுத்ததா நம்ம ரெடி பண்ணி எடுத்த இந்த உருண்டை ஒன்னொன்னா எடுத்து இந்த நியூஸ் பேப்பர் மேல வச்சிடலாங்க. வச்சுட்டு இதை எடுத்துட்டு போய் நம்ம வீட்டுல எலி பெருச்சாலி எல்லாம் எங்க ரொம்ப ஜாஸ்தியா அட்டகாசம் பண்ணுதோ அங்கெல்லாம் எடுத்துட்டு போய் வச்சு விட்டுலாங்க.